இப்போ நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ராசிபுரத்தில் நம்ம அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ராசிபுரம் ஆன் மெயின் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சிருக்கோம். இப்போ நம்ம அமைச்சிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல உங்களால் லேண்ட் வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அனைத்து ஊர்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிளாட் நல்லா இருக்கு, அதுக்கு முறையா அப்ரூவ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுடைய சேனல்ல வீடியோவா போடுவோம். அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது உதவலாம். ஒரு வீட்டு மனையை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முறையா டிடிசி பண்றதா அப்ரூவ்ட் இருக்கா அப்படிங்கிறத பாப்பீங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் டிடிசி பண்றதா அப்ரூவ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்து டிடிசி பண்றதா அப்ரூவ்ட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய சேனல்ல வீடியோவே போடுவோம். நம்மளுடைய வீட்டு மனை அனைத்து வீட்டு மனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடிசி பண்றதா அப்ரூவ்ட் இருக்கு. நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா அதை பார்க்க முடியும். மக்களுக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது தண்ணி தான். அந்த தண்ணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சிருக்கோம். இந்த தண்ணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீடு கட்டுறதுக்காகவும் உபயோகப்படுத்திக்கலாம், வீட்டு தேவைக்காகவும் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இரண்டாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் நம்ம ஒவ்வொரு மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சு கொடுத்துருக்கோம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்சி அளிக்கும். மூன்றாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிரைனேஜ் வசதி. வீட்டுக்கு டிரைனேஜ் அப்படிங்கிறது மிகவும் தேவையான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு டிரைனேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகவும் அருமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சைட்டுக்குள்ள அமைச்சிருக்கோம். நான்காவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மின்சாரம் தான். இந்த மின்சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் மிக அருகாமலேயே நம்ம அமைச்சிருக்கோம். எளிமையாக உங்களால அந்த மின்சாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்திக்க முடியும். இதற்காக நம்ம பார்க்க போறது நம்மளுடைய சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வசதி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சைட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ற வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். அதிகப்படியான பாதுகாப்புக்காக ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் செக்யூரிட்டி கேமராஸ் பொருத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ரோடு வசதியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய தேவைப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அழகிய ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ரோடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 அடியில இருந்து 35 அடி ரோடு தான் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய சைட்டுக்குள்ள. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சோலார் லைட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோலார் லைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகவும் அழகா இருக்கும். 6 மணி ஆச்சு அப்படின்னா தானா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஆன் ஆகி லைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரியும். சுவிட்ச் போட்டாதான் லைட் எரியணும் அப்படிங்கிற ஒரு காலம் போய் இப்போ அனைத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலார்லேயே நம்ம கொண்டு வந்தாச்சு. 6 மணி ஆச்சு அப்படின்னா தானா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க லைட்ஸ்லாம் ஆன் ஆயிடும். நம்ம ப்ராஜெக்ட்ல வீட்டு மனை வாங்கி வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் ஒரு மிகப்பெரிய அழகான ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஆர்ச் எந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ராசிபுரம் ஹைவேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம மினி டவுன்ஷிப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு அழகிய பார்க்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது எஸ்ஆர்பி காலேஜ். ராசிபுரம் எஸ்ஆர்பி காலேஜ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சைட்டுக்கு பின்னாடி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஆர்பி காலேஜ் அமைஞ்சிருக்கு. மக்கள் அனைவரும் இந்த வீட்டு மனைகளை வாங்கி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை. மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த இடத்துல நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல தயவு செஞ்சு மிஸ்